நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். வாதத்தினால் வருகிற வலிகளுக்கு, வாதத்தினால் வந்துக்கிட்டு இருக்கதான உடம்பில் ரொம்ப உடம்பு கனத்து போச்சுன்னா, நீர் அதிகமாகிடுச்சுன்னா வாதத்தினால் வலி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வலியை நிறுத்துறதுக்கான ஒரு நல்லதான ஒரு முறையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்னா, கொடிவேரி வேர்ப்பட்டை, மிளகரணை வேர்ப்பட்டை, நொச்சி வேர்ப்பட்டை, அவை இந்த பொருளெல்லாம் என்ன பண்ணுறீங்க, தனித்தனி அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பொருள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். மிளகானங்கிறது அது முள்ளாக இருக்கும். கொடிவேல் வேர்ப்பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நொச்சி வேர்ப்பட்டைங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். அந்த வேர்ப்பட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். கொடிவேலி மாதிரி மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மிளகாரணையை மட்டும் பெரியவங்கள்ட்ட கேட்டு, அது முள்ளாக இருக்கும். மிளகு சாரணை அது பேர். அதனுடைய அந்த இலையெல்லாம் பிச்சு பார்த்திங்கன்னா அது மிளகுடைய வாசம் வரும். அதனால தான் அது மிளகு சாரணை பேர் அதுக்கு. இந்த கொடிவேலி வேர்ப்பட்டை, மிளகரணை வேர்ப்பட்டை, நொச்சி வேர்ப்பட்டை ஆகியவை சமமாக கலந்து லைட்டாக கொஞ்சம் தான், திருகடை அளவு இந்த அளவுக்கு தான், ஒரு ஒரு பட்டாணி அளவு இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு, அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சூரணமாக நெய்யிலையோ இல்லை நெய்யில் கலந்து சாப்பிட்லாம், வெண்ணெயில் கலந்து சாப்பிட்லாம். இப்படி கூட நம்ம இதேமாரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சகல விதமான வாத வலிகளும் தீரும். இந்த வாதத்தினால் உடம்பு பூரா வலி இருக்கிறவங்க இந்த 3 பொருளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது தான். ஆனால் 3 வேறுபட்டையும் நீங்கள் தேடி பார்த்து யார்கிட்டயோ ஒருத்தவங்க உங்கள் பகுதியில் இருக்கவங்ககிட்ட சித்த வைத்தியர்கிட்ட கேட்டு, இந்த செடியெல்லாம் நொச்சி இலையில எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது, அது எல்லா இடத்தையும் கிடைக்கும். மிளகரண வேறுபட்டை வச்சுருக்காங்களான்னு சொல்ல முடியாது. அது வெளியில் தான் அடப்பு ஓரமாக, அதே பெரும்பாலும் எங்கெங்கே அடப்பு இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும் மிளகரணைங்கிறத. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். வாங்கி இந்த மருத்துவ குறிப்பை நல்லா செஞ்சு பாருங்கள். அளவு தான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான். நெய்யிலையோ தேனிலையோ இப்படி குழச்சி என்ன பண்ணணும், இந்த வேர்ப்பட்டைகளை கலந்து தனித்தனியாக சமமாக கலந்து 3 அடி அளவு சூரணம் தான் கூட்டி நெய் இல்லை வெண்ணெயிலே சாப்பிட சகல விதமான வாத வலியும், சூதக வாயு, எல்லா வகையான வாயு வலிகளும் தீருன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது கொஞ்சமாக அளவாக மட்டும் ஒரு வேளை மட்டும் எடுங்க, நல்லா பயனளிக்கக்கூடியது.